அனைத்து உயிர்களுக்கும் வணக்கம். கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயோட பரப்புரை அப்போ 40 உயிர்கள் பறிபோயிருக்கு. அதில் 10 குழந்தைகள். மிகவும் நெஞ்சை உழுக்கக்கூடிய ஒரு செய்தி, மனதை பாதிக்கக்கூடிய ஒரு செய்தி. நம்ம பார்த்ததுலேயே த worst எவர் மேன்மேடு டிசாஸ்டர்னு கூட சொல்லலாம். அப்படியான ஒரு செய்தியை நாம் கடந்த 24 மணி நேரமாக பேசிக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் உணர்ந்து கொண்டும் இருக்கிறோம். இந்த துயரத்தில், இந்த பேரிழப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள், இரங்கல்கள். இறைவன் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். விரைந்து நலம் பெற்று மற்றவர்களும் வீடு திரும்பட்டும். இப்போ இந்த விவகாரத்துல பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அது தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்புல இருந்தும் ஒரு அடுக்கடுக்கான பல கேள்விகள். இன்னொரு பக்கம் அரசிடமிருந்து பல கேள்விகள். வெகுஜனமா இதை பார்க்கக்கூடிய பலருக்கும் பல கேள்விகள். இதுல சில கேள்விகளுக்கான பதில்களை முதல்ல இதுல தேட முயற்சிப்போம். தமிழக வெற்றிக் கழகம் இனி என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான புள்ளியிலிருந்து இந்த காணொலியை பதிவிடும். கரூர்ல என்னதான் நடந்துச்சு? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை மதியம் 12:30 மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இவர் பேச போறாரு, மற்ற ஊர்களில் நடக்கிற மாதிரி அப்படிங்கிற பரப்புரை கூட்டம் சனிக்கிழமை நடக்கக்கூடியது. ஏற்கனவே 4 மாவட்டங்கள்ல அது வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட தொடர்ச்சியா சுற்றுப்பயணத்துல இந்த ஊர்ல இன்னைக்கு பேச போறாரு அப்படிங்கிற விஷயம் நடக்கும். 12:30 மத்தியானம் 12:30 அவர் வருவாருன்னு சொல்லப்பட்ட நிலையில அவரு சென்னையில இருந்து கிளம்புனதே 8:30 மணிக்கு தான். 8:45 மணிக்கு நாமக்கல்ல பேசுறதா இருந்துச்சு. ஆனா சென்னையில இருந்து கிளம்புனதே லேட்டா தான். அதுல இருந்து என்னென்ன நடந்துச்சு, அங்க கூட்டம் என்ன நடந்துச்சு, ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சுன்னு நொடிக்கு நொடியா அனைத்து செய்தி ஊடகங்களுமே விரிவான டாக்குமெண்டேஷனா பண்ணி அதை யூடியூப்ல பதிவேற்றிருக்காங்க. சமரியா சொல்லணும் அப்படின்னா, பரப்புரை கூட்டத்துக்கு விஜய் லேட்டா வர்றாங்க. விஜய் வரும்போதே இந்த சம்பவம் தொடங்கி விட்டதா அங்க களத்துல இருந்த செய்தியாளர்கள் பதிவு பண்றாங்க. அதை விஜய் கிட்ட சரியா கன்வே பண்ண முடியல. ஆனா விஜய்க்கு அங்க ஏதோ நடக்கிறது புரிந்ததுனாலதான், இல்ல விஜயின் வாகனத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அது புரிந்ததுனால்தான் உடனடியாக விஜயினுடைய பேச்சு பரபரப்பா பேசி அது முழுமையாக கூட முடிக்கப்படாமல் அப்படியே அவர் கிளம்பி போறார். இதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ்கள் வருது, அதுக்கப்புறம் பல நிகழ்ச்சிகள் நடக்குது. அது எல்லாமே நேத்துல இருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். பரப்புரை கூட்டத்திற்கு வந்த மக்கள் இறந்திருக்கிறார்கள் 40 பேர் அப்படிங்கறதான் கரூர்ல நடந்திருக்கக்கூடிய விஷயம். நிறைய கேள்வியை தாவேகா தரப்புல இருந்து கேட்கறாங்க. முதல் கேள்வி, செந்தில் பாலாஜி எப்படி அந்த இடத்துக்கு உடனே வந்தாரு அப்படின்னு. செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும், இப்படி ஒரு பேரிழப்பு நடந்தாலும் அந்த ஊரோட எம்எல்ஏவும் மற்ற முக்கியமான பொறுப்புல இருக்கவங்களும் முதல்ல அந்த களத்துக்கு போயிடுவாங்க. அது ஊருக்குள்ள இருந்தாங்கன்னா உடனடியா அவங்களால அந்த களத்துக்கு போயிடுவாங்க. அதுக்காகத்தான் அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க அரசியல் பணிகள்ல இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஏரியால பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு முதல்ல ஆதரவு கொடுக்க வர்றது ஒண்ணு திமுக காரனா இருப்பாங்க, இல்ல அதிமுக காரங்களா இருப்பாங்க. மக்களோடு மக்களாகத்தான் அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே பயணிப்பாங்க. உங்க வார்டுல ஒரு பிரச்சனை நடந்தா நீங்க முதல்ல அதை யார்கிட்ட போய் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது புரியும். இல்ல அதுக்கும் மேல இதெல்லாம் பிளான் செட்டப் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல அந்த இடத்துக்கு வந்தது செந்தில் பாலாஜி கிடையாது, அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்ஆர்ஜி விஜயபாஸ்கர் அவர். அப்ப அவர் அந்த இடத்துக்கு எதுக்காக வந்தாரு? அப்ப இது மொத்தமா அதிமுக போட்ட திட்டமான்ற எதிர்கேள்வியும் முன்வைக்க வேண்டிய தேவை ஏற்படும். நல்லது கெட்டதுன்னு தமிழ்நாட்டுல இருக்க பல நிகழ்ச்சிகளுக்கு திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து போறது அவங்களுடைய இயல்பு. அவங்க உடம்புல கரவேட்டி கட்டி இருக்கிற அந்த 2 கட்சிக்காரங்களோட மனித இயல்பு மாதிரி அது அந்த கரவேட்டியோட இயல்பு. பிரச்சனைன்னு வந்தா அவங்க களத்துலதான் போய் நிற்பாங்க. 2வது ஒரு கேள்வி, மீடியா எப்படி அங்க வந்துச்சு? ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருந்து மைக்க பிடிச்சி லைவ் போடுறாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, மக்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, லைவ் போடுறோம். மீடியாவை பற்றி இப்படி பேசுபவர்களுக்கு எந்த அறிவு இருக்கு, என்ன குறைந்தபட்ச புரிதல் இருக்குன்னு தெரியல. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவருடைய பரப்புரை 2 மாவட்டத்தில் நடக்குதுன்னா, மல்டி கேம்ப் போட்டு அவருடைய பயண அந்த விவரங்கள் எல்லாத்தையும் தெரிவிக்கிறதுக்காக குறைந்தபட்சம் ஒரு மாவட்டத்துக்கு 4 பேர் செய்தியாளர்கள், 4 கேமராமேனு, 2 மாவட்டத்துக்கு 16 பேர் ஒரு சேனல்ல இருந்து மட்டும் அனுப்பப்படுறாங்க. இந்த கவரேஜை மக்கள் அதிகமா விரும்பி பார்க்கிறாங்க. டிஆர்பி அது எதிர வைக்குது. நீங்க சொல்ற மாதிரி 1000 ஃபயர் விட்டுக்கோங்க இந்த மாதிரி நிகழ்வுக்கு. தமிழ்நாட்டை அரசியல் மயப்படுத்த, இல்ல தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் பேச்சை கேட்க இவ்வளவு பேர் ஆர்வமா கூடிய அளவுக்கான ஒரு புல்லிங் கெப்பாசிட்டி விஜய்க்கு இருக்கிறதுனால இந்தியன் மீடியா, தமிழ்நாடு மீடியா, சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சேனல்கள் தொடங்கி அத்தனை பேரும் அவர்களுடைய ஊடகவியலாளர்களை அந்த இடத்துக்கு தான் அனுப்புறாங்க.
அந்த ஊடகவியலாளர்கள்லாம் யாருன்னா அந்த சேனல்ல இருக்கக்கூடிய சீனியர்ஸ். 2004 சுனாமி, சென்னையில் நடந்த பெருவெள்ளம், அதுக்கடுத்து வந்த மழை பாதிப்புகள், கொரோனா, இது அத்தனை காலகட்டத்திலையும் இவங்க தான் செய்தி சேகரிச்சவங்க. 2 முன்னாள் முதலமைச்சர்களின் இறப்பு, ஒவ்வொரு பிரஸ் மீட்டு, ஒவ்வொரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு, இது எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் செய்தி சேகரிக்கிறவங்க இவங்க தான். இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முன்னணி ஊடகத்தினுடைய மூத்த செய்தியாளர்கள். கள அனுபவத்துல அவங்களுக்கு மட்டும் 10-15 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பர்டீஸ் இருக்கக்கூடியவங்க. அவ்வளவு சீனியர்ஸ் களத்துல இருக்கும்போது கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் SOP என்ன பண்ணணும்ன்றது அவங்க எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாவே அது தெரியும். கரவேட்டிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளுணர்வு மாதிரி இது கேமராவை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களின் உள்ளுணர்வு. களத்தை எப்படி பதிவு பண்ணணும், எதை முக்கியமா கவனிக்கணும், யாரிடம் கேள்வி கேட்க வேண்டும், எங்கிருந்து தகவல்களை பெற வேண்டும், எந்த தகவலை வெளியே சொல்லணும், எந்த தகவலை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு இது எல்லாமே வரையறுக்கப்பட்ட ஒரு ஊடகவியலாளரின் பணி. அந்த பணியை போய் ஏன் செய்றீங்கன்னு கேக்குறீங்க. அடுத்த கேள்வி, அரசு மருத்துவமனை எப்படி அப்படி தயாரா இருந்துச்சு? அப்படியா நீங்க எல்லாம் கவர்மெண்ட் நடத்துறீங்க, ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க, எப்படி அத்தனை பேருக்கு உடனே நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? தமிழ்நாடு எப்போதும் அனைத்திற்கும் தயாரா தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு மருத்துவமனைகளுமே தரமா இருக்கு, உலக தொழில்நுட்பத்தோட இருக்குன்னு சொல்லல. ஆனா தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அரசு மருத்துவமனையும் அடிப்படை வசதிகளோட தான் இருக்கு. உடனே ஒரு ஊர்ல இருக்கிற டாய்லெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே தூக்கிட்டு வரக்கூடாது. நான் சொல்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவைன்னா அதை அட்ரஸ் பண்றது குறைந்தபட்சம் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனையாச்சும் அரசு சார்பில் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை தான். கோவிட் பெருந்தொற்றை பார்த்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மருத்துவமனைகள் எப்போதும் எந்த ஒரு அவசர சூழ்நிலைக்கும் எதிர்கொள்ளும் விதமா தான் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அவங்க லைவா விட்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருந்தோம், அவங்க தான் பேஷண்ட்ஸோட இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை கையாள்வது புதிது கிடையாது. அதனால மனித உயிர்களின் மதிப்பு அவர்களுக்கு தெரியும். அதனால விரைந்து செயல்பட்டு அவங்க மனித உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். அடுத்ததா முன்வைக்கப்படுற ஒரு முக்கியமான கேள்வி, முதலமைச்சர் எப்படி இவ்வளவு வேகமா ரியாக்ட் பண்றாரு? பார்த்து கொண்டிருந்த டிவியில லைவ் பார்த்துட்டு இருந்த சாதாரண ஒரு அரசியல் புரிதல் இருக்கிற ஒரு ஆளுக்கே தெரியும் சம்திங் இஸ் ராங் அப்படி. தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு உடனடியா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சார் ஏதோ ஒரு ஸ்டாம்பீட் மேன் நடந்திருக்கு சார், ஒரு 5-6 பேர் கேஷுவாலிட்டி வரும் போல தெரியுது சார்னு ஒரு தகவல் வந்திருக்கும். அப்படி ஒரு தகவல் வந்தோடனே அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ப்ரொசீஜரை முதலமைச்சர் ஃபாலோ பண்றாரு. அதை விட முக்கியமா இன்னொரு கேள்வி, எப்படி இப்படி பிரபலங்கள்லாம் உடனே 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 இதுக்கு ரியாக்ட் பண்றாங்க? அந்த சம்பவத்துக்கு ரியாக்ட் பண்ணாங்களா, இந்த சம்பவத்துக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய துயர சம்பவத்துல துக்க சம்பவத்தின் பட்டியல்ல இந்த நிகழ்வு இருக்கு. 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 10 குழந்தைகள். இப்படி ஒரு சம்பவத்துக்கு பிரதமர் அதற்கான இரங்கலை பதிவு பண்ணும்போது பிரதமரினுடைய இரங்கல் பதிவே நேஷனல் நியூஸ். அந்த நேஷனல் நியூஸ் வந்தா ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும், குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களுடைய இரங்கலையும் அதற்கான செயல்பாடுகளையும் தொடங்கி இருப்பாங்க. அதுக்கு யாரால என்ன உதவி பண்ண முடியுமோ அதைத்தான் அவங்க மும்முரம் கட்டியிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கிறது. அடுத்து ரொம்ப அதிகமா கேள்விக்கும் கேலிக்கும் உள்ளாகப்படுற இன்னொரு சம்பவம், அமைச்சர் அன்பில் மகேஷ் அழுகிறாரு. யாருங்க அழுகல? பார்த்த உங்களுக்கு அழுக வரலையா? இல்லை எனக்கு அழுக வரலையா? அந்த பிஞ்சு குழந்தைங்க போட்டோவை பார்த்த அப்புறம் அழுகாம இருக்கிறவன் மனுஷனான்ற கேள்வி வரலையா உங்களுக்கு? அன்பில் மகேஷ் மட்டுமா அழுதுருக்கிறார்? EPS இவ்வளோ விக்கித்து தொண்டை சிக்கி அவரால் அந்த மொமெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஆனா பக்குவமா ஹேண்டில் பண்ணி பேசி முடிச்சுட்டு போயிருக்கிறாரு பிரஸ் மீட்ல. சீமான் அவர்கள் எவ்வளவு நிலை குலைந்து போயிருந்தாரு நீங்க பார்க்கலையா? அன்பின் பேரூற்றாய் இறந்தவர்களுக்காக ஆறுதலா நிற்க வேண்டிய இந்த சமயத்துல போயிட்டு அவர் அழுகிறது போலி, அந்த கண்ணீர் போலி, இந்த கண்ணீர் போலி, அந்த கண்ணீரை உட்காந்து ஜூம் லென்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பீங்களா? சார் நீங்க ஒரு காலேஜ் நடத்துறீங்க, இல்லை ஸ்கூல் நடத்துறீங்க, இல்லை உங்க வீட்டு புள்ள 10 நாள் முன்னாடி ஒரு மெடல் வாங்கி ஜெயிச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டு உலகமே கொண்டாடுது, என் பொண்ணுக்கு இன்ன சாதனை வாங்கிருச்சுன்னு நீங்க சந்தோஷப்படுங்க. அடுத்த 10ஆவது நாள் ஒரு ஒரு அசம்பாவிதம் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டா நீங்க தாங்குவீங்களா? கிட்டத்தட்ட அந்த நிலையில தானே அந்த அமைச்சர் இருக்கிறாரு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டுல கடை கோடியில இருக்கிற ஒவ்வொரு மாணவியும் ஸ்டேஜில் ஏற்றி பார்த்துருக்குறாங்க. இப்ப அவங்களுக்கு ஆதரவா பேசுறதுக்காக சொல்ல, ஒரு மனித இயல்பை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கன்றதுக்காக சொல்றேன். அத்தனை தமிழ் மாணவிகளை ஸ்டேஜில் ஏற்றி பெருமைப்படுத்தி பார்த்தி, அப்பா தமிழ் நிலம் எவ்வளோ கல்வியில சிறந்திருக்கு பாடுறான்னு மாறு தட்டி நெஞ்ச கர்வமா தட்டுற சமயத்துல
ஓங்கி அப்படியே ஒரு ஈட்டி எடுத்து சொருகின மாதிரி ஒரு பேரிழப்பு, ஒரு ஓலத்தின் அழுகுரல் கேட்கும்போது யாருங்க அழுகாம நடுங்காம இருக்க முடியும்? அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, செந்தில் பாலாஜியோட ஃபேஸ்புக் லைவ் வந்துச்சு. அவர் எப்படி லைவ் வரலாம்? செந்தில் பாலாஜியாச்சும் லைவ் தான் வந்தாரு. திருப்போணத்துல ஒரு தம்பி இறந்து போனப்ப அந்த வீட்டுக்கு துக்க விசாரிக்க போன தாவேகாவின் மாவட்ட செயலாளர் 45 ஷார்ட்ஸ் எடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக் சேர்த்து ரீல்ஸ் போட்டிருந்தாரு. அப்ப இரவு வீட்டுக்கு ரீல்ஸ் எடுக்க போனாரா தாவேகா மாவட்ட செயலாளர்? அவர் ஒரு டாக்டர் வேற, இதுல பெருமையா போட்டுக்குவாரு. அந்த வீடியோ பின்னாடியே வரும். அது வேற. அது அரசியல்னா இப்ப இது என்னது? அது ஆறுதல்னா இதுவும் ஆறுதல், அது அரசியல்னா இதுவும் அரசியல். அந்த இடத்துல ஒரு அப்பா அவருடைய குழந்தைய கையில வச்சுட்டு அழுகை தாங்க முடியாம அப்படியே அழுது கதறிக்கிட்டு இருக்கிறாரு. ஓடி போய் தோலை பிடிச்சி ஆறுதல் சொல்ல நாதி இல்ல. சுத்தி இருக்கிற 4 பேரும் போனை தூக்கி நிக்கிறாங்க. அப்படி காலமா இருக்கு இன்னைக்கு. அதுல ஒரு அமைச்சர் அழுகிறாரு அப்படின்னா அமைச்சர் இருக்கிற இடத்துல ஒரு 4 பேர் ஆட்டோமேட்டிக்கா போனை தூக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் லைவ் வந்துட்டாரு பிளான் பண்ணி இந்த சம்பவத்தெல்லாம் அரங்கேற்றி அவர் லைவ் வந்துட்டாராம். எப்பா, உங்க அரசியல் அறிவு மாதிரி உலகத்துல எந்த கூட்டத்துக்கும் அரசியல் அறிவு இருந்தது கிடையாது. அடுத்து திருப்பி இந்த நரேட்டிவ், அவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவர் தான் இதை செட் பண்ணாரு, இதை பண்ணாரு, அதை பண்ணாரு. இது ஒரு படத்தோட சீன் மாதிரி இருக்கு. கோப்படத்துல சீன் மாதிரி இவங்க அரசியல் பண்றாங்க. படம் மாதிரி அரசியல் பண்ணாங்க. ஏங்க, செத்த 40 பேத்துக்கு ஒரு இரங்கல் செய்தி சொல்ல வழி இல்லை, வக்கு இல்லை. தோலை பிடிச்சி மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க காலில் விழுந்து கதற துப்பு இல்லை. போய் உட்காந்து ஆறுதல் சொல்லி களத்துல பணியாற்றி இருக்கவனை பிடிச்சி நீ தாண்டா காரணம்னு அவன் மேல குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அவங்க மேலதான் ஒட்டுமொத்த தப்பு இருக்கு. ஆணையம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு, உங்ககிட்ட தான் எக்ஸ்பர்ட் மீடியா டீம் இருக்கு, நீங்க தான் அத்தனை ஃபுட்டேஜும் வச்சிருக்கீங்க. காரணம் யாருங்கிறத ஆதாரபூர்வமா கொண்டு போய் நிறுவீங்க. அதெல்லாம் அப்புறம் 10 நாள் 15 நாள் கழிச்சு துயரத்துல முதல்ல போய் பங்கெடுக்க வேணாமா? அப்படி பங்கெடுத்துட்டு இருக்கவங்களையும் கேலி கூத்தாக்கி அரசியல் படுத்திட்டு இருக்கீங்க, அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு த்ரெட்டா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படி ஒரு கட்சிக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் போது எதிர்கட்சிகள் அதை லாபகரமா தான் மாற்ற முயற்சி பண்ணுவாங்க, அதை லாபம் பார்க்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுலயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. முதல்ல தமிழக வெற்றி கழகம் பண்ண வேண்டியது மக்களுக்காக ஆறுதல் சொல்வது, அவர்கள் பக்கம் தப்பு இருக்கோ இல்லையோ முதல்ல மக்களோட போய் நிக்கிறது. அதை விட்டுட்டு அவங்க எங்களுக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க, நாங்க அவங்களுக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ணோம்னு சண்டைக்கு போயிட்டு இருக்கு. கான்ஸ்பிரசி தியரி பில்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இன்னும் சில அரைகுறை வீடியோக்கள். அந்த சேனல்ல இந்த நியூஸை பாதியில கட் பண்ணிட்டாங்க, இந்த சேனல்ல அந்த நியூஸை பாதியில கட் பண்ணிட்டாங்க. நீங்க சொன்ன அதே படத்துல இருந்த ரெஃபரன்ஸே சொல்றேன். கோப்படத்துல ஒரு வீடு பத்தி எரியும் போது ஒரு கேமராமேன் கேமராவை திருப்பும் போது ஒரு குடிகாரன் நிப்பான். இந்த மொத்த குடிசையும் நான் தானே அணைச்சேன்னு சொல்லுவான். அது மாதிரி அறகுறையும் தான் அந்த கூட்டத்திலையும். பாதிக்கப்பட்டவங்க, நசுங்கினவங்க, மயக்கம் அடைஞ்சிருக்கவங்க, அவங்களெல்லாம் ஆஸ்பத்திரி கொண்டு போற வேலையில தான் உண்மையிலேயே பாதிப்படைஞ்சவங்க அந்த மொமெண்ட்ல இருந்திருப்பாங்க. அப்ப அங்க குடிகாரனா இருக்கவனும் போதையை போட்டு நிக்கிறவனும் மைக்ல ஏதாவது வளர்றதெல்லாம் செய்தி ஊடகத்துல காட்டி அதை ஒரு விவாத பொருளாக எந்த செய்தியும் நிறுவனமும் விரும்பாது. அதனாலதான் அந்த பாதியில கட் பண்ணி இருக்கிறாங்க. அதை தூக்கிட்டு ஆதாரம்னு பேச வேண்டியது. நாமக்கல்ல ஒரு முழு கடையை சூறையாடி இருக்கீங்களே, கடையோட ஓனர் மேல இருந்து கதறாரு. உங்க லைவ்ல இருக்கு, தமிழக வெற்றி கழகத்தோட லைவ்ல அந்த ஃபுட்டேஜ் இருக்கு. இப்ப அது யார் பொறுப்பு? அது யார் பிளான் பண்ணி அஜெண்டா செட் பண்ணி பண்ணாங்க? அந்த கடையை உடைக்கணும்ன்ற அஜெண்டா யாரோடது? அடுத்து ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு, அவங்க கேட்ட இடத்த கொடுக்கலையாமா. கேட்ட இடத்த கொடுத்திருந்தா இப்படிலாம் எதுவுமே நடந்திருக்காது. கேட்ட இடத்த அந்த ஊர்ல இருக்கிறவங்களே, செய்தியாளர்கள், களத்துல இருக்கிறவங்க டைரக்டா போய் பார்த்துட்டே சொல்லிட்டாங்க. அந்த இடம் சிங்கிள் ரோடு, ஒரு பக்கம் வண்டி போய் ஒரு பக்கம் வண்டி வர்றதுக்கான சாலை. அந்த இடத்துல கொடுத்திருந்தா இப்படி ஒரு சம்பவம்னா இன்னும் பெரிய கேஷுவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த இடமாச்சும் ஒரு 60 அடி ரோடு, அதனால மக்கள் கொஞ்சம் பொழைச்சாங்க. சோகத்திலையும் இது ஒரு சின்ன ஆறுதல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து காவல்துறை போதுமான ஆட்களை போடலைன்னு ஒரு குற்றச்சாட்டு. காவல்துறை தரப்புல இருந்து ஒரு விளக்கம் சொல்றாங்க. அந்த விளக்கத்தை மட்டும் அது சரியா தப்பாங்கிறத அது அப்புறம் டிபேட் பண்ணிக்குவோம் தனியா. காவல்துறை சொல்ற எடப்பாடி பழனிசாமியோட பரப்புரைக்கு 2 நாள் நடந்ததுக்கு 197 பேர் பாதுகாப்பு. விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு எக்ஸ்பெக்டட் கிரவுடு 10,000 பேருன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. காவல் பணிக்கு வந்தவங்க 500 பேர், 20 பேத்துக்கு ஒரு போலீஸ். இதுதான் தமிழ்நாடு காவல்துறை பிரிகாஷனா செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. 20 பேத்துக்கு ஒரு போலீஸ்கார் இருந்தும் அந்த போலீஸ்காரை மதிக்காம, இல்ல அந்த போலீஸ்கார் சொல்றதை கேட்காம, கேட்கக்கூடிய மனநிலையில கூட இல்லாம இருக்கிறவங்கள அவங்க என்ன பண்ண முடியும்? சரி, அந்த விவாதம் ரொம்ப பெருசு. ஆனா அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் காவல்துறை போதுமான அளவுக்கு இல்லைன்றாங்க. 20 பேத்துக்கு ஒரு காவலர் இருந்திருக்கிறாரு, 50 பேத்துக்கு ஒரு காவலர் இருந்தாலே அந்த புரோட்டோகால் ப்ரொசீஜர் போதுமானதுன்னு மூத்த IAS அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார்.
ஓய்வு பெற்றவர். பேசிக்கா ப்ரொடெக்ஷனுக்கு பந்தோபஸ்துக்கு ஆள் அனுப்பணும்னா 50 பேத்துக்கு ஒருத்தர் இருந்தா போதும், அதுவே பேசிக்கா நல்ல நம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். போதுமான அளவுக்குன்னு 20 பேத்துக்கு ஒரு காவலர் இருந்திருக்கிறாங்க சம்பவ இடத்துல. இப்ப இவ்வளவு கேள்விகளையும் தமிழக வெற்றி கழகம் அப்படியே அப்படியே தொடுக்கிறாங்க. அவங்களுடைய அரசியல் மேதாவித்தனத்தெல்லாம் அந்த கேள்விகள் மூலமா காட்டுறாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு சில கேள்விகள் நம்ம கேட்கணும்ல, பொதுமக்கள் கேட்கறாங்கல்ல. அப்படி இருக்கக்கூடிய கேள்விகள்ல சில கேள்விகள் என்ன அப்படின்னா, கரூர் மாவட்டத்தின் பொறுப்பாளர் இல்ல கரூர் மாவட்ட செயலாளர் யார்? கரூர் ஒன்றியத்தின் செயலாளர் யார்? கரூர் வட்டத்துல இருக்கக்கூடிய பகுதிகளோட செயலாளர்கள் யார் யார்? இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் யார்? விஜய் எங்க நின்று பேசுவாருன்னு முடிவு பண்ணது யார்? ஜென்செட் அங்க வச்சு அதுக்கு 4 கம்பி போட்டது யார்? கரூர்ல இந்த பகுதி கிழக்கு பகுதியில இருந்து இத்தனை ஆயிரம் பேர் வரப்போறாங்கன்றத தகவலை உங்களுக்கு சொன்னது யாரு? எத்தனை பேர் வந்தாங்க? தமிழக வெற்றி கழகத்துல இருந்து மேற்கு மாவட்டத்துல இருந்து எத்தனை பேர் வந்தாங்க? எப்படி கரூரை நீங்க உங்க கட்சி ரீதியா எப்படி பிரிச்சிருக்கிறீங்க? கரூர் மத்திய மாவட்டத்துல இருந்து வந்தவர்கள் யார் யார்? அவங்களை அழைத்து வந்தவர்கள் யார் யார்? அவங்களுக்கு எல்லாம் யாரு பொறுப்பு? விஜய் 12:30 வராருன்னு சொன்னாங்க, 12:30 வரல. இப்படி வந்த அத்தனை பேருக்கும் பாசமாக நேசமாக அண்ணனாக நினைச்சு பார்க்கணும்னு ஓடி வந்த அத்தனை பேர்த்துக்கும் அடிப்படை வசதியான உணவோ தண்ணீரோ கொடுக்கப்பட்டுச்சா? பொறுப்பாளர்கள் குழு அப்படின்னு ஒரு 8 பேர் பட்டியல் தமிழக வெற்றி கழகத்தோட அபிஷியல் பேஜ்ல இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்களுடைய பணிகள் என்னவா இருந்துச்சு? இந்த மொத்த சம்பவம் நடக்கும்போது மக்கள் பாதுகாப்புக்காக வேனுக்கு பக்கத்துல நின்னா எப்படியும் விஜய் தெரிய போறது கிடையாது. குறைஞ்சது ஒரு 5ல இருந்து 6 அடியாச்சு தள்ளி நின்னாதான் விஜய் நின்றா கூட தெரியும். ஒரு சாதாரண பஸ்ஸுக்கு இருக்கிற அதே ஒரு சிச்சுவேஷன். அப்ப விஜய் வண்டி இங்கதான் நிக்க போகுதுன்னா குறைஞ்சபட்சம் அந்த வண்டி வரும்போது 2 சைடு 6 அடி விட்டு நடுவுல பஸ் வர்றதுக்கான ஸ்பேஸ் விட்டு அந்த ஸ்பேஸை பிளாக் பண்ணி வச்சு அதுல விஜயை கூட்டிட்டு வந்து பேச விடுற காமன் அறிவு கூட இல்லாத அந்த பிளானிங் ஆர்கனைசர் யார்? டிஎஸ்பி 50 மீட்டர் முன்னாடியே நிப்பாட்டுங்க சார், ஃபர்தரா போவேனான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து சொல்றாங்க. அந்த தகவலை ஏற்றுக்கொண்டவர் யார்? அந்த தகவலை மீறியது யார்? இது மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் மீது கேட்கப்பட வேண்டிய, தமிழக வெற்றி கழகம் பதில் சொல்ல வேண்டிய கேள்விகளின் பட்டியல் ரொம்ப பெருசு. அடுத்து விஜய் அவர்களுக்கு வரும். இந்த நேரத்துல விஜய் அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார், என்ன மனநிலையில இருக்கிறார் அப்படின்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவரு சொன்ன ட்வீட் வார்த்தையாவே வச்சுக்குவோம். நொறுங்கி போயிட்டாரு, உடஞ்சி போயிட்டாரு, என்ன பண்றது அப்படின்னு அடுத்து சிந்திக்கவோ பேசவோ நடக்கவோ முடியாத கையறு நிலையில தான் விஜய் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற அவருடைய மனநிலையை புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா குறைந்தபட்சம் இப்படி ஒரு சூழ்நிலை எப்படி வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற அனுபவம் விஜய்க்கு சுத்தமா கிடையாது அப்படிங்கிறது யதார்த்தம். அதை புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு பேரிழப்பு அதுவும் அவரோட நிகழ்வுல நடக்குதுன்னா அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு கூட அவரால் யூகிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. அவர் விஜயகாந்த் இல்ல, அவர் எம்ஜிஆர் இல்ல, அவர் விஜய் தான். அதனால அவருக்கான ரியாக்ஷனை தான் அவரால் பண்ண முடியும். அவர் நிலைக்குள்ள அது எந்த ஒரு சாதாரண மனுஷனுக்கும் நடக்கிறது தான். அவரு அவ்வளவு உடஞ்சு போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்க தானே கட்டமைப்பு, அதுதானே ஒரு கட்சி. எப்பா நம்ம வார்டு செயலாளர் அங்கே போக சொல்லுப்பா, மாவட்ட செயலாளர் அங்கே போக சொல்லுப்பா, நம்ம டாக்டர்ஸ் டீம் அங்கே போக சொல்லுப்பா, நம்ம வக்கீல் பிரிவு அங்கே போக சொல்லுப்பா, அவங்கள போய் அங்கே என்னன்னு பார்க்க சொல்லுப்பா, மக்களுக்கு அந்த என்ன உதவி வேணுமோ செஞ்சு கொடுக்க சொல்லுப்பா, ஆம்புலன்ஸ் என்ன வர சொல்லுப்பா, நம்ம பசங்க காரில் கூட்டிட்டு போக சொல்லுப்பா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவருக்கு அடுத்து இருக்கவங்க தானே செய்யணும். அவங்க எங்க போனாங்க, அவங்க என்ன பண்றாங்க? இது எல்லாத்தையும் விட முக்கியம் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டோ இல்ல அவர் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் என்ன, இல்ல அவர் பண்ண தவறு என்ன இந்த சம்பவத்துலன்னா, இந்த சம்பவம் நடந்தது கூட விஜயை பார்க்கத்தான் அத்தனை பேர் ஓடி வந்தாங்க, அவங்களுக்கான பாதுகாப்பு உரி செயலாம் இருக்கு, அதெல்லாம் ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு குறைந்தபட்ச அனுதாபத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கலாம். திருச்சியில பீப்புள் அஜிடேட்டடாவே இருந்தாங்க, அதனால அங்க பேசல அப்படின்னாலும் குறைந்தபட்சம் சென்னையிலயாச்சும் பேசியிருக்கலாம், இல்ல அவங்க பாணியில ஒரு வீடியோவையாச்சும் போட்டு தொலைச்சிருக்கலாம். இப்ப உடஞ்சு போயிருக்கிற இந்த விஜய தேற்ற போகுது யார்? ஜானை நம்பி வேனில் ஏறிய பொழுதே முழமல்ல முழுவதுமாய் சறுக்கி இருக்கிறார் விஜய். இந்த சரிவுல இருந்து மீண்டு வர அவர் ஜானை நம்ப வேண்டாம், நம்ம ஜனத்தை நம்பினா போதும். விஜயின் கண்ணீரை மற்றும் நேற்று உலகம் பார்த்திருந்தால் இவ்வளவு விமர்சனம் வந்திருக்காரு. உண்மையிலே அவர் உடஞ்சுதான் போயிருந்தாருன்றத அவருடைய ஒரு சொட்டு கண்ணீர் உண்மைன்னு உலகத்துக்கு சொல்லியிருக்கு. தமிழக மக்கள் ஒன்றும் அவ்வளவு மோசமானவங்க கிடையாது. இன்னைக்கு காலைல சீமான் பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரி அவங்க என்ன அரக்கங்களா அப்படின்னு கேட்டாரு தாவேகாவினரை பார்த்து. நம்ம பிள்ளைங்க தானையா, நம்ம மக்கள் தானையா, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, யாரு மேல தப்பு இருக்கோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம், என்னைய பார்க்க வந்துதானே இப்படி நடந்துருச்சுங்கிற அந்த ஒரு அடிப்படையை ஒத்துக்க கூட முடியாத நிலையிலேயா விஜய் இருந்தாரு அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி.
ஏன்னா அது சாதாரண விஜயாவோ நடிகரா இருந்தா கூட இந்த கேள்வி வராது. ஒரு கட்சி தலைவரா தமிழ்நாட்டின் முதல்வரா தன்னை முன்னிறுத்தும் போது இது மாதிரி 1000 பேரிழப்புகள் நித்தம் செய்தியா வரும். அது எல்லாத்துக்கும் பொறுப்பு முதலமைச்சர் தான். அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க வேண்டியவர் முதலமைச்சர் தான். ஒரு முதலமைச்சர் கேடரா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு தலைவர் இப்படி ஒரு துயர சம்பவத்தின் போது பாதியில விட்டுட்டு போறதோ கையறுவு நிலையில நிக்கிறதோ ஏற்புடையது அல்ல அப்படிங்கறதா அங்க கன்சர்ன். இது மத்த யாராச்சும் ஒருத்தருங்க இப்படி ஆனாங்கன்னா பிரச்சனை இல்லை. அவர் தான் சிஎம் கேண்டிடேட். இப்ப இவரை முதலமைச்சராகி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பேரிழவு நடந்து அவரால் ஒரு போன் கூட பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா தமிழ்நாடு என்ன ஆகும்? லீடருக்கான குவாலிட்டிங்கிற மேட்டர்ல விஜய் மிஸ் ஆகுறாருல்ல. இனி தமிழக வெற்றி கழகம் என்ன செய்யணும்? விஜய் உடஞ்சு போயிருக்கிறாரு. கட்சியினர் பலருடைய செல்பேசியும் அணைத்து வைக்கப்பட்டிருக்கு. யாரும் தொடர்புல இல்லை. அப்பப்ப வெளியே வந்து எட்டி பார்க்குற சில தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்களும் அவங்களுடைய அணிக்கான டேமேஜ் கண்ட்ரோலை மட்டும் சிறப்பாக செஞ்சுட்டு ஓடி போயிடுறாங்க. அதை பற்றிலாம் பேசவே வேணாம்னு நினைக்கிறேன். விஜய் மக்களை பார்க்க வேண்டும். பகிரங்கமா மனசுல இருக்கிறத உடைச்சு பேசணும். கரூர்ல போய் ஒவ்வொரு வீட்லையும் அவரே சொன்ன மாதிரி அவங்க அண்ணனா தோழனா தம்பியா தாய்மாமனா அவங்க குடும்பத்துல ஒருத்தனா போய் அந்த துக்கத்துல பங்கெடுக்கும். இவ்வளவு நடந்த பிறகும் என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்ற தைரியம் விஜய்க்கு முதல்ல இருக்கு. இனி வரும் நாட்கள்ல தமிழக வெற்றி கழகம் நடத்த போற கூட்டங்கள்ல குழந்தைகளோடு நீங்கள் உங்கள் குடும்பங்களோடு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் கூட்டங்கள் நடத்தப்படும். அதிகமா பெண்கள் கூடுற அரசியல் கூட்டம் இதுதான்டா, தாவேகாவோட தான்டா, டிவிகேவோட தாண்டான்னு மார்தட்டி சொல்லுது. அப்படி கூட்டங்களை நடத்து. தமிழ்நாட்டுல விஜயின் வருகை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அத்தனை கட்சிகளுக்கும் கிளியை கொடுத்திருக்கிறது. பயந்து போயிருக்கிறாங்க. ஆனா திமுக இந்த பயத்தினாலெல்லாம் விஜய் அட்டாக் பண்ணல. திமுக பயப்படுற இடத்துல விஜயும் கிடையாது. அதான் கலை உண்மை. நீங்க நம்பலனால அதான் நெசம். திமுக எல்லாம் விஜயை நினைக்கணும் முடிக்கணும்னு நினைச்சிருந்தா அது என்னைக்கோ நடந்திருக்கும் அரசியல் கரியர். அதனால அவ்வளவுலாம் தமிழக வெற்றி கழக தம்பிகள் பொங்குற அளவுக்கோ புகழ்ற அளவுக்கோ எல்லாம் விஜயின் கரியர் அரசியல் என்ன உயரல். அதனால இனி வரும் நாட்கள்ல தமிழ்நாடு வியந்து பார்க்கும் அளவிற்கான அரசியல் கூட்டங்களை தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா நடத்தித்தான். தமிழ்நாட்டின் குறைகளை, தமிழக அரசின் மீது இருக்கும் விமர்சனங்களை இன்னும் காட்டமா வீரியமா விஜய் தொடர்ந்து சொல்லத்தான் வேண்டும். இதுவரை தமிழ்நாட்டில் யாரும் நடத்தாததான அரசியல் கூட்டங்களை முன்மாதிரியா நடத்தி காட்டுங்க. ஒரு சேர் உடையாதுன்னு சொல்லி காட்டுங்க. ஒரு செருப்பு கீழே கிடக்காதுன்னு முடிச்சு காட்டுங்க. சுத்தமானது ஒரு அரசியலை, சுகாதாரமானது ஒரு அரசியலை, மக்களுக்கான சத்தான அரசியலை நீங்க நடத்தி காட்டுங்க. ஒவ்வொரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டனுக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. உங்களை நம்பி வர்ற ஒவ்வொரு பொதுமக்களை பாதுகாக்கிற கடமை யாரோடது? துண்டை தோல்ல போட்டுக்கிட்டோ தலையில கட்டிக்கிட்டோ அண்ணன் வந்தோடனே ஆடுறதும் செல்ஃபி எடுக்கிறதும் வேலை தூக்கி அண்ணன் மேல எறிகிறதும் மாலையை தூக்கி கழுத்துல போடுறதும் மட்டுமா உங்க வேலை? இன்னமும் தமிழக வெற்றி கழக தலைவர் படம் ரிலீஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுல இருந்து மாறுங்கள். கொஞ்சமாச்சும் அரசியல் பழகுங்க. நம்பி வரக்கூடிய மக்களின் குறைகளை கேளுங்க. அட்லீஸ்ட் அவங்க குறை சொல்ல இடம் கொடுத்து தள்ளியாச்சும் நெல்லுங்க. அவங்கள தள்ளி விடாம இருங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இனிமேலாச்சும் உங்க உள்ளத்துல இருக்கிறத உடைச்சு பேசுங்க. நீங்க காகிதத்துல பேசுறத கேட்கவே அந்த காலன் கிட்ட போயிருக்கிறாங்க 40 பேர். இனிமேலாச்சும் அந்த பிஞ்சு நெஞ்சுகள் மாதிரி கனவுகளை சுமந்த 40 உயிர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாட்டிற்கும் உங்கள் குரலை ஸ்ட்ராங்கா எழுப்புங்க. மக்களின் பாதுகாப்பை உங்கள் பாதுகாப்பை விட முன்னுரிமையில் முன்னதாக வையுங்க. ஒரு ஊடகவியலாளனா ஒரே ஒரு கோரிக்கை தான். செய்தியாளர்களை சந்தியுங்கள். உங்கள் வருகையை சொல்வதற்காக கால் கடுக்க காலை முதல் நிற்கிறார். நான் வறண்டாலும் 400 முறை உங்கள் வருகையை மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறார். மக்களிடத்தில் நின்று அவர்களுக்கான தேவைகளை உங்கள் செவிகளுக்கு எட்ட வேண்டும் என உறக்க பேசுகிறார்கள். அப்படி பேசுகிற அந்த செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், அல்லது அவர்கள் கேட்கும் கேள்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் விட்டுட்டு செய்தியாளர் சந்திப்பையும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுகளையும் துச்சமென நினைத்து தூரமென ஓடி பல உயிர்களை காவு வாங்கியதுதான். முதலில் நீங்கள் செய்தியாளர்களை மதிக்க கற்றுக்கொண்டால்தான் உங்கள் தம்பி தங்கையர்கள் அவர்களின் வேல்யூவை புரிஞ்சு நடந்துக்குவாங்க.